கத்ரா ஆஃபீஸ் போனாலும் சரி, ஓப்பனாக கேட்டாங்க காசு. 20 நாள் மாறி போச்சு. அதிகாரிகள் அஞ்சுகிறார்கள், லஞ்சம் வாங்குவதற்கு அஞ்சுகிறார்கள். இதுவே அது அப்படிதான். மற்ற விஷயங்கள்லாம் இதுவே பெரிய விஷயங்கள். நான் யார் சாட்சி? நான் எம்பியாவுடைய தீவிரமான கெரியன். என்ன சொல்ல போனா, அவருடைய காலத்தில் கூட இது வந்து சத்தியம் சொல்றேன். ரசிகர் சொல்லுவாங்க, விஜயை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு இந்த பசங்க சொல்லுவாங்க. நான் சொல்றேனே, இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் சொல்லிட்டுப்பா. தமிழ் தவ புதல்வன், தமிழரின் பண்பாட்டை உலகெங்கும் சினிமா மூலம் எடுத்து சென்றவன், சினிமாவில் புரட்சி செய்தவன். அப்படிப்பட்ட புரட்சி இயக்குனர், என் அபிமான இயக்குனர் நம் பாரதி ராஜா வருடத்தில் எல்லாம் வல்ல எரிசக்தி ஆத்ம சாந்தி பெற வேண்டும் என்று பிரபஞ்சத்தை அற்புதமானந்தம் சேனல் வாயிலாக வேண்டி பிரார்த்திக்கிறோம். அற்புதம் ஆனந்தம். அற்புதமானந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ராஜேஸ்வரி அன்பு வணக்கம். அற்புதம் ஆனந்தம் நேயர்களே, இன்றைக்கு நான் சோதிடனாக நிறைய சேனல்ல நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். அரசியல் ஆய்வுகள்ல நிறைய நான் கலந்து பேசின விஷயங்கள் இன்னைக்கு பதிவுல இருக்கு. நீங்க ஆன்லைன்ல போய் சேனலை தண்ணி கொண்டாந்து தெரியும். அதில் நான் வந்து கணக்கிட்டபடியும் சில விஷயங்கள் நடந்தது உண்மைதான். விஜய் அவர்கள் 107 சீட்டுகள் பெற்று விட்டார், 108 சீட்டுகள் பெற்று விட்டார்னு வந்த பிறகு கூட கவர்னர் அவர்கள் தாமதப்படுத்தினார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க. அவர் எத்தனை முறை அந்த கவர்னர் மாளிகைக்கு சென்றார் என்பதெல்லாம் நாடறியும், நீங்கள் அறியும். இதற்கு என்ன காரணம்னா, நாம் கணக்கிட்டு நாம் முன்னே சொன்னோம், எடப்பாடி மறுவாக வருவா அப்படின்னு நம்ம சொன்னோம், மறுக்கல. அந்த நிலைப்பாடு அவர் வந்து அந்த இடத்தை தக்க வைத்த பிறகும் கூட ஒரு 5 தினங்கள் எடப்பாடியுடைய ராகுபடம், அந்த பெண் தெய்வத்துடைய அந்த ஆசீர்வாதம், நான் வந்து அதெல்லாம் பேசியிருக்கேன். அந்த நிலைப்பாடு எதிர்க்கட்சியே நீ வந்து முதல்வராக பதவியேற்றுக்கொள், நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்ன தகவல்லாம் வெளியே வந்துச்சு. இந்த 5 தினங்கள் பார்த்தா எடப்பாடி முதல்வர் ஆகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து, இதெல்லாம் இது என்ன காரணம்னா வேற ஒன்றும் இல்லை, நான் சொன்னதுக்காக நான் பேசல. இதையும் மீறி பெரிய தடை, மாபெரும் தடை, அதெல்லாம் மீறி நான் சொன்னேன், ஒரு வலுவான கட்சியுடைய தலைவராக விஜய் இருப்பார் இந்த முறை. இந்த முறையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வலுவான கட்சியினுடைய தலைவராக இருப்பார் தான் என்னுடைய எல்லா இதுலையும் நான் பேசியிருப்பேன். சில தகவலும் சொல்லியிருப்பேன் பர்சனலாக. இப்போ இந்த மாதிரி விஜய் அவர்கள் இருந்தால் இந்த மாதிரி சில வெற்றிகளை ஈட்ட முடியும் அப்படின்னு பேசியிருப்பேன். ஆனால் வெற்றிகளை ஈட்டக்கூடிய அளவுக்கு வல்லமையானவன் பேசியிருப்பேன். இந்த முறையே பதவி ஏற்றும் இந்த நிலைக்கு வந்துடுவார் அப்படின்னு நான் எதிர்பாராத ஒரு விஷயம். நம்முடைய ஜோதிடவியல் கணக்குகளை மீறி இறைசக்தி இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிறையவர்களை தமிழகத்தின் உருவாக ஆக்கியிருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. இதில் ஒன்றும் மாற்று கருத்து அப்பளுக்கு ஒன்று கிடையாது. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நான் இப்படி சொல்லி இப்படியெல்லாம் ஜாதகம் சொன்னவன் நான் தான். இன்று உங்களுக்கு சில நல்ல பல தகவல்களை சொல்கின்றேன். இதுவும் மனதார சொல்வதுதான். முத இந்த தமிழகத்தை ஆண்ட ஓமந்தார்லேருந்து, ராஜாஜியிலேருந்து, காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, இடைக்கால அமைச்சர் பன்னீர்செல்வம், எடப்பாடி ஐயா, அப்புறம் ஸ்டாலின் ஐயா, இப்படி தொண்டர்கள் நம்ம எத்தனையோ பேர்த்த பார்த்துருக்கோம். இவர்களெல்லாம் செய்ய இயலாத விஷயத்தை இந்த 20 தினங்கள்ல ஏறக்குறைய எவ்வளோ காலத்துக்கு நினைக்கிறேன், கணக்கு கொள்ள அவ்வளோதான், 20 நாளுக்கு அதிகம் நினைக்கிறேன். இந்த நாட்கள்ல விஜய் அவர்களுடைய அரசு பதவியேற்றிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மிக சிறப்பாக, மிக நேர்த்தியாக, மிக நேர்மையாக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம். அறியாதவர்கள் அறிந்து கொள்க நான் சொல்றேன். அவர் சொன்னார், நான் சரியா செய்வேன், நியாயமா பண்ணுவேன், என்னை நம்புங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மனதார கேட்டாங்க. அப்பொழுது வந்து நாம வந்து பெருசா அவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன், அது என்னை போன்றவர்கள் சொல்லிக்க. ஆனால் யோகோபித்த பேர் நம்பிக்கை வைத்த அவர் ரசிகர்கள் சொல்லுவாங்க, ரசிகர்கள் மூலமாக அவர்களுடைய வீட்டை சார்ந்தவர்களும் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க. உண்மை. அது எதுக்காக வேணாலும் ஓட்டு போட்டுக்கிட்டா அவர் எப்படி வேணாலும் ஓட்டு வாங்கியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு நிலவரம் என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன பேசுறேன்னா, எந்த நிலையிலும் இந்த ஆட்சிக்கு பங்கம் வந்து விடக்கூடாது அப்படி ஆயிட்டோம். அதுக்கு நான் ஒரு உதாரணம். நாங்கெல்லாம் வந்து என்னன்னா, நீண்ட காலம் என்னுடைய பாதிப்பு எல்லாருக்கும் இருக்கும். அதாவது எம்ஜிஆர், கலைஞர், காங்கிரஸ், இத்தனை மாதிரி பாதிப்புகள்லாம் வளர்ந்தவங்க தான் எல்லாருமே. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம்னா,
விஜய் அவர்கள் ஆட்சி வந்து மிக சீரும் சிறப்புமாக இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு யார் மூலம் யார் யார் பெருசா சொன்னமோ, இவர்கள் வாயிலாக அவருடைய ஆட்சிக்கு பங்கம் வந்து விடக்கூடாது. எப்படி? இவங்கனால பங்கம் வந்து விடக்கூடாது. பங்கம்னா, எந்த வேணும் ஆட்சி கவர்ந்தவங்க. ஏதாவது இப்படி நாங்க வந்து இறைவன்ட்ட பிரார்த்தனை. ஏங்க ஒரு சிஎம் ஒரு முதலமைச்சரா பதவி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்தீங்கன்னு சொன்னபடி முடிந்த அளவு அங்க உள்ள சூழ்நிலை நமக்கு தெரியும். இப்ப நமக்கே எல்லாமே புரிய வருது. அப்ப இன்றைக்கு இதுக்கு முன்னால ஆண்டவர்கள் எந்த ஒரு எம்எல்ஏ இதுக்கு முன்னால எந்த எம்எல்ஏவாகணும் இந்த மாதிரி சோதனை செய்து தொடர் பணியாக சோதனை செய்திருக்கிறாரா? ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி போறாங்க. ஒருத்தர் வந்து கோவில்களில் வந்து மந்திரி சாதாரண வரிசையில் நின்று மக்களோட மக்களாக சாமி போடுறாரு. இல்லாட்டி மந்திரி வந்து தரும்போதே எல்லாத்தையும் எந்திரின்றான். அதாவது உண்மையை தான். மக்கள் தான் எஜமானர். நமக்கு சேவை செய்வதற்காக இவர்கள் வந்தவர்கள். மந்திரி எல்லாம் மந்திரி நம்முடைய சேவகர் அப்படின்னா அவர் எப்படி இருக்கணும்? நம்ம என்னமோ அவர் இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? அவங்க மந்திரி இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து பணிஞ்சு நின்றுட்டு இருந்தோம். கரையச்சேரி வாங்கி திட்டி அனுப்புவாங்க நம்மளை. யோ மந்திரி போயாச்சு அப்படின்னு. விஜய் அமைச்சரவையில் மந்திரிகள் எல்லாமே அதாவது பணியாளர்களாகவே இருக்காங்க. இன்னும் விஜயே அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் சோறு போட்டுக்கிட்டு டிஃபன் பாக்ஸில் சோறு போட்டுக்கிட்டு சட்டமன்றம் போன முதல்வர் இது வரைக்கும் உண்டாங்க. யாராக இருக்காங்க சொல்லுங்க. இதுவே பெரிய சாதனை, ஆச்சரியம் இல்லையா அது? சிந்திச்சு பாருங்க. என்னன்னு கேட்குறாங்களே. நான் என்ன கேட்குறேன், சட்டமன்றத்துக்கு ஒரு பணியாளர், அதாவது அட்டை கூலிக்கு வேலைக்கு போகிற மாதிரி டிஃபன் பாக்ஸில் சோத்தை போட்டுக்கிட்டு ஒரு முதல்வர், நாட்டின் முதல்வர் போறாரே, இதை விட எளிமையும் நேர்மையும் என்ன இருக்கும்? அவர் கிறிஸ்டின் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஐயோ அது ஜோசப் விஜய் அவரு என்ன இருந்தாலும் அப்படி இப்படின்னாங்க. அந்த மாதிரி பாதிப்பு எல்லாத்துட்டையும் இருந்தது, எனக்கு கூட இருந்தது. ஆனால் இப்போ என்ன பாருங்க, எல்லா ஆலயங்களுக்கும் போகிறேன். ரொம்ப நாள் இப்போ அதிகமாக போகிறேன். கொல்லூர் முகால்டைக்கு சட்டையை கலட்டிட்டு முறைப்படியாக அவர் வந்து சங்கல்பம் பண்ணுறாரு, சாமி கும்பிட்றாரு. அந்த மாதிரி எடுத்துக்கிறாரு. அதெல்லாம் டிவியில் காட்டினா அந்த பப்ளிக் அதெல்லாம் பண்ணுறாரு. யதார்த்தமாக ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனிய முடது. அதில் மாற்றுக்கிறது இந்த புகழெல்லாம் சொல்லல, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அவர் சினிமா அடிக்கிறது தானே. ஏன்னா அவரை பற்றிய தவறான தகவலாம் மாதிரி வந்தது. எப்படி இருப்பார், அப்படி இருப்பார், 6 மணிக்கு மேலே அவர் 2ஆக இருப்பார், 3ஆக இருப்பார்லாம் சொன்னவங்கலாம் உண்டு. சரி, இவரு வந்து நாட்டை அவர்கிட்ட கொடுத்து என்ன ஆகுன்னு பார்த்தா, வந்த உடனே மதுக்கடைகள் சொன்னபடி மதுக்கடைகள் 717 கடையா உடனே மூட்டாருங்க. அரசுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. அதுவே அவருடைய இது நம்பகத்தன். இதுக்கு மேலே என்ன நம்பணும்? இன்னும் இவங்க வந்து கேட்கறது தப்புங்கிறேன். முதல்ல இதை ஒன்றாவது இவ்வளவு இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஆண்ட பரம்பரை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட பரம்பரையை நான் சொல்றேன். அந்த ஆண்டவர்கள் இந்த மாதிரி நீங்க இருந்துக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. எந்த கட்சி இந்த மாதிரி இருந்தாங்க? இந்த வேஷம்லாம் கிடையாது. அப்படி பேசினா கூட மக்களை கவர்றதுக்காக விஜய் அவர்கள் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படி சொன்னாங்கன்னா மகா முட்டாள்தனம். அவருடைய அதாவது உண்மை நேர்மை இயற்கையாகவே அமையப்பெற்ற ஒரு நபராக விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பது சத்தியமான உண்மை. அதனால்தான் அவரால் இது சாத்தியப்படுது. இல்லாட்டி மற்ற அரசியல்வாதி அல்ல அவர். மனிதநேயமிக்க மாமனிதராக விஜய் அவர்கள் இருக்கிறார். அதனாலதான் இந்த ஆட்சி சிறப்பாக உண்மையாக எனக்கு இன்னும் அவர் நிறைய திட்டங்கள் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ விஜயகாந்த் ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன்லாம் வந்து உங்கள் வீடு தேடி வரும், நீங்கள் போய் ரேஷன் கடைக்கு போனான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் அதெல்லாம் மைண்டாக இருப்பார். இப்போ நான் எனக்கே இவ்வளவு திங்கிங் பண்ணி பேசினேன்னா விஜய் அவர்கள் வந்து இன்னும் அட்வான்ஸாக திங்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்போ தான் வரப்போகுது. ஏன்னா எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக விஜய் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு. தமிழ்கூறும் நல்லுலகத்தின்படியாக அவர் ஆட்சி இருக்குங்கிறது சத்தியமான உண்மை. நான் ஒரு கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கேன். நானே தான் பேசுகிறேன். அடுத்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கள் இயக்கம் அவரோட கூட்டணி வச்சாலும் வைக்காட்டாலும் விஜய் அவருக்கு தான் என் ஓட்டு. இது மாதிரி நான் ஏன் பேசுனேன்னா இது மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை ஆயிடுச்சு. விருப்பம் நேர்மையாக இருக்கு, சரியா இருக்கு. கை புண்ணுக்கு கண்ணாடி தேவைதான்.
அதனால நேரடியா பார்க்கணும். சிறப்பா இருக்கு. நிர்வாகம் இவரால் சிறப்பா என்ன தர முடியும்? ஒரு நேர்மையானவராக இருக்கிறார். நம்முடைய முதல்வர் நேர்மையானவர். நம்பிக்கைக்குரியவன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் உதாரணம் இந்த சிங்கப்பெண். அதாவது இது எந்த அளவுக்கு இந்த திட்டம் பாஸ் ஆகுது, மக்கள் எத்தனை பேரை போய் பிடிக்கிறாங்கன்னா அப்புறம். தன்னை மனதில் எழுந்து இந்த நாட்டினுடைய மகளிரை காக்க வேண்டும். அடிக்கடி பாலியல் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அதாவது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு ஈடு கொடுத்து ஏதேனும் ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கே ஆணித்தரமான ஒரு காவல் உத்தரவாதத்தை இங்கே நாம் தந்தாக வேண்டும் என்கின்ற அடிப்படை உணர்வோடு ஆழ் மனசுல அதை அடிக்கடி அதை பற்றியே அதாவது அது அவர் பதவியேற்றதுலேருந்து சொல்லிட்டு வர்றதெல்லாம் செஞ்சிட்டாரா? இன்னைக்கு பறந்துட்டு இருக்கேன் வளச்சோம். இன்னைக்கு இதை விட ஒன்று சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். எல்லா இடத்துக்கும் போனால் இதில் என்னங்க பொறிமுறை இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, லஞ்சம் கத்திர ஆஃபீஸ் போனாலும் சரி, இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு காரியம் கையெழுத்து வாங்க போனாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, ஓப்பனாக கேட்டாங்க. காசு கேட்பாங்க. நாம் அது பேரம் பேசி காசை கொடுப்போம். கொடுத்தான் ஒரு சின்ன கையெழுத்து வாங்கினா கூட 500 400 காசை கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கு நாம் சட்டைப்பையிலிருந்து காசை எடுத்து 5000 கூட அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அங்கே விஜய் தெரிகிறார். 20 மாறி போச்சு. அதிகாரிகள் அஞ்சுகிறார்கள், லஞ்சம் வாங்குவதற்கு அஞ்சுகிறார்கள். இதுவே அது அப்படிதான். மற்ற விஷயங்கள்லாம் இதுவே பெரிய விஷயங்கிற நான் யார் சாட்சிங்க? இன்றைக்கு வரைக்கும் யாரும் ஒரு முதல்வரும் இந்த நிலை எட்டவே இல்லை. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட இந்த நிகழ்வு நடக்கவில்லை. கலைஞர் அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட, ஏன்னா நான் எம்ஜிஆர் பாதிக்குள்ளன, நான் எம்ஜிஆருடைய தீவிரமான கெரியன். என்ன சொல்ல போனா அவருடைய காலத்தில் கூட இது சத்தியம் போட்டு சொல்வேன் நான். அவருடைய காலத்தில் கூட அதிகாரிகள் லஞ்சம் வாங்க அஞ்சவில்லை. கலைஞர் ஆட்சியிலும் அஞ்சவில்லை. ஜெயலலிதா ஆட்சியில் அஞ்சவே இல்லை. ஆர்எஸ் பண்ணி கேட்டாங்க. எந்த ஆட்சியிலுமே நேற்று வரை அதான் நிலைமை. இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்த பிறகு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதே இல்லை. கொடுக்கிறேன் என்று நாம் சொன்னாலும் என்று அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இதுவே ஒரு பெரிய வெற்றிங்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணுங்கிற தமிழகத்துக்கு நினைச்சு பாருங்க. அப்ப இந்த விஜய் அவர்களுடைய ஆயுள் நீண்ட காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் இப்ப நான் பதிவு சொல்றேன். எல்லா மக்களும் விஜய் அவர்கள் நீண்டு தழைத்து நிலைத்து வாழ வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். பெரிய விஷயம். அதாவது ஒரு நாட்டுக்கு கிடைத்த ஒரு நல்லதொரு தலைவன் அப்படிதான் பேச. இதை ஒரு புகழ்ந்து விஜய் இப்போ நான் தான் ஓப்பனா சொல்லிட்டேனே, நான் எம்ஜிஆருக்கு தீவிரமாக ரசிகன். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. விஜய் அவர்கள் தொடர்ந்து, அது மட்டும் இல்லை, இந்த விஜய் அவர்களுக்கு நீண்ட ஆயிரம் கூட இந்த நாட்டை நீண்டு விஜய் அவர்கள் தான் ஆட்சி பண்ணணும். இது மாதிரி தான் ரசிகர் சொல்லுவாங்க. விஜயை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு இந்த பசங்க சொல்லுவாங்க. நான் சொல்கிறேனே, இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் சொல்லிட்டுப்பா. பேருக்கு வேணா ஒரு என்ன சொல்ல பரட்டுக்கு வருவதுக்காக வேணா நான் அப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம். மனசாட்சி இப்படி வாழக்கூடிய உண்மையான மனிதர்கள் தான் இதை புறக்கணிக்கும், இதை தவிர்க்க முடியாது. இதை விஜய் ஆட்சியை அதாவது விஜய் அவர்களை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு நான் தன்னுடைய தலையை வாரி கொட்டி கொடுக்குற வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு. இந்த ஆட்சியினுடைய நிலைத்தன்மையை பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒரு மறுமலர்ச்சி பூத்துவிட்ட மாநிலமாய் தமிழகத்தை மாற்றுகின்ற பெருந்தகையாக மன்னவரப்பார் விஜய் அவர். பட்டி எங்கும் தொட்டி எங்கும் பல்வேறு நலத்திட்டங்களை அவர் தொடர்வார், இன்னும் அறிவிப்பார். காரணம் அதாவது பெரும் நாள் கணக்கு தான் ஆயிருச்சு.
இவரெல்லாம் ஒரு 5 ஆண்டு காலம் இருந்தாலும் செம்மைப்படுத்தி விடுவார்றான்னா, அது செழித்த அதாவது செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலேங்கிற அந்த பாரதியுடைய அந்த வரிகளுக்கு சரியான பொருளாக விஜயனுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடா அற்புதம்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரு பாரதி பாடினது வந்து தமிழ்னு சொன்னாலே இன்பம் தான். ஆனா விஜய் ஆட்சியில் எல்லா மனிதர்களும் சிறப்புற்று வாழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காப்பு இருக்கிறது. ஒரு அற்புதமான நிலைப்பாடு இருக்கு. இது மாதிரி இன்னும் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ரேஷன் விஷயம் ஒண்ணு, இந்த நீங்க மக்களுக்கு தரேன்னு சொல்ற இந்த விஷயங்கள்லாம், இந்த ஆபீஸஸ் இப்ப யார் யார் அந்த பணியாளர்களா போட்டீங்களோ, மக்களை அலைய விடாம அவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய முகவரி எல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கு. அந்தந்த முகவரிக்கு நீங்க என்ன தர்றீங்களோ, அதாவது போய் சேர்ந்துட்டா அங்கன பிரச்சனை இல்லாம இருக்கும். அவங்க வேலை போயிட்டு இருக்கு. ஏன்னா, அதற்கு உரியவர்கள உட்கார வச்சுர்றீங்க. இவங்க கூட்டமா போய் இப்ப ரேஷன் கடை ஏறுனாலும் ஒரே கூட்டமா போய் நிக்க வேண்டியது. இது அந்தந்த டோர் டெலிவரியா பண்ணிட்டீங்கன்னா, பிரச்சனை இல்லாம போயிரும். ஏன்னு கேட்டா, அதுக்குன்னு ஆட்கள் நீங்க போட்டீங்க, சம்பளம் தர்றீங்க. அவங்களே பணி, அந்த டோர் டெலிவரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு இப்ப அது சரியா அந்த முகவரிக்கும் போய் சேர்ந்துரும். இந்த கூட்டம் மக்கள் போய் இந்த வேலைய விட்டு அதுவும் ரேஷன் கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ 12 மணிக்கு வா, இன்னும் அரிசி வரல, அது வரல, இது வரலன்னு மேல இருந்து. இந்த மாரி எல்லாம் தவிர்க்கலாம் நம்ம. அதாவது அதுல வந்து பிரச்சனை இல்லாமல் அந்த விஷயங்கள் மக்களுக்கு நீங்க என்ன விஜய் அவர்கள் அந்த கோட்டையில் அமர்ந்து கொண்டு என்ன நினைக்கிறாரோ, அது இங்க சிறப்பாக மக்களுக்கு போய் சேர்ந்து நடக்கும். அது மாதிரி அதையெல்லாம் தவிர்த்து அது உங்களுக்கு தெரியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஞாபகம் ஊட்டுகிறோம் இப்படிப்பட்ட விஷயங்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான, ஒரு நல்ல ஒரு மாமனிதனுடைய இந்த அற்புதமான இந்த ஆட்சி, அற்புதம் ஆனந்தம் சேனல் வாயிலாக மீண்டும் மீண்டும் சொல்றோம். இது தொடரணும். இன்னும் விஜய் அவர்களுடைய சேவை பெருக்கணும். அது மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் வந்து இந்த தமிழகத்துக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் சொல்றோம். அதுவே மழைமறியும் காலம் வரை மண்ணாரட்டும்ங்கிற அரசு என்று சொல்லி, அற்புதமானந்தம் சேனல் வாயிலாக விஜய் அவர்களுக்கு ஒரு தமிழனாக நெஞ்சை நிமிர்த்தி வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறோம். அற்புதம் ஆனந்தம்.